வணக்கம் கைஸ். 4 monthsல 70 kg ஏத்துற சவால்ல இன்னைக்கு நாள் 19. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா நமக்கு காலேஜ் லீவு, அதனால ரிலாக்ஸா மார்னிங் ஜிம்முக்கு போலாம்னு கிளம்பும் போது வெளியே வந்து பார்த்தா திட்டு மேல ஒரு புறா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது எப்படியாச்சும் கிட்ட போய் தொட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் தொட்டு பாத்திரலாம்னு போகும்போது கரெக்டா பக்கத்துல வந்தோன்னு பறந்துருச்சு. நமக்கு இந்த பறவையோட ஹேண்ட்லிங் எல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு என்ன ஒர்க் அவுட்னு பாத்தீங்கன்னா செஸ்ட், ட்ரைசெப்ஸ் அண்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாடியை நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே புஷ்அப்ஸ்ல ஒரு 50 கவுண்ட் போட்டுட்டு மெயின் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செஸ்ட்டுக்கு நல்லா ஹெவி வெயிட் போடாம நல்லா மைண்ட் மசில் கனெக்ஷனோட ஒரு 3 வேரியேஷன்ஸ் போட்டுட்டு அடுத்த டார்கெட்டான ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன்ஸ் போட்டுட்டு ஃபைனலா ஆப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன்ஸ் போட்டுட்டு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம புரோட்டீனுக்கு தேவையானதெல்லாம் குக் பண்ணிட்டு அப்படியே போஸ்ட் ஒர்க் அவுட் மீல முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா என்னமோ தெரியல, திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க அக்கா பொண்ணு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போய் திரும்ப படுத்து தூங்கிட்டேன். மறக்காம கன்சிஸ்டன்சியா இருங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம்.